தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நாம் காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மோடு இடைப்பட்டு பேசுவார். ஆகையினால இந்த வேளையில கூட ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று தேவன் நம்மோடு பேசுவதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர், இந்த வேளையில கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்கப்படுற சத்தியத்தின்படியாக எங்களை நடத்துவீராக. இந்த சத்திய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு சாட்சியாய் ஜீவிக்கத்தக்கதாய் கர்த்தர் நீர் கிருபை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கும் தேவ ஜனங்களோடு கர்த்தர் பேசக்கூடியவராக இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்களை தேற்றக்கூடியவர், தம்முடைய ஜனங்களை ஆற்றக்கூடியவர், அவர்களுக்கு சகாயம் பண்ணக்கூடியவர், அவருடைய தேவைகள் என்னது என்பதை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறபடினால இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய செவியை ஆயத்தப்படுத்துவோம். நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 102 அதிகாரம் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தேவன் சியோனுக்கு இறங்கக்கூடியவர், சியோனுக்கு தயை செய்யக்கூடியவர். தேவன் எழுந்தருளினார் என்று சொன்னால் அதற்கு தயை செய்து அதற்கு நன்மையை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால தேவன் எழுந்தருளினார் என்று சொன்னால் அதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட சமயம் உண்டு. ஆகையினால கர்த்தாவே நீர் எனக்காக எழுந்தருளுங்க, எனக்காக ஆண்டவரே நீ நன்மை செய்யுங்க என்று சொல்லி கேட்கக்கூடிய தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் எழுந்தருளினார் என்று சொன்னால் நமக்கு முன்பதாக காணப்படுகிற சத்துருக்களை அவர் சிதறடிக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, தமது வல்லமையுடைய பெட்டியினுடைய கர்த்தர் எழுந்தருள்வாராம், சத்துருக்களை சிதறடிக்க பண்ணுவாராம். ஆகையினால தான் தேவன் எழுந்தருளினார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அவர் தயவு செய்தார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆகையினால தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அவர் குறித்த நேரங்களில உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்கக்கூடியவர். சீயோன் தேவனை துதிக்கக்கூடிய ஜனமாக இருக்கிறது, தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஜனமாக இருக்கிறது. ஆகையினால இந்த வேளையிலும் கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் இறங்கக்கூடிய ஒரு சமயத்திற்குள்ளாக நீங்கள் வந்திருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த நேரத்திற்காகவும் சமயத்திற்காகவும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது, ஆராதனை நேரத்தில் கர்த்தர் இடைப்படும் பொழுது, இந்த நேரத்தில் தேவன் என்னோடு இடைப்படுவார், என் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக இறங்குவாராம், உங்களுக்காக நன்மை செய்வாராம். அந்த குறித்த நேரத்துல உங்களுக்கு கர்த்தர் சகாயத்தை பண்ணக்கூடியவராக இருக்கிறார், உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். வாசிப்போம் நாம் ரூத்தின் புஸ்தகத்துல 2 அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்றார். ஹல்லேலூயா. எதனால உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது ஆண்டவரே என்று சொல்லி இந்த போவாசை நோக்கி ரூத்து கேட்கிற, அந்நிய தேசத்தால் நான் என்ன பண்றேன், தேவனை அறியாதவள், தேவனை துதிக்காதவள், தேவனை மகிமைப்படுத்தாதவள், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லையே, இப்படியாக இருக்கு, எதனால உம்முடைய கண்களை எனக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லி அவள் ஆச்சரியப்படுகிறார். ஏன் என்று சொன்னால், இந்த ரூத் மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் அவள் கர்த்தரை பற்றி கொள்ளக்கூடியவள், அவள் கர்த்தரை சார்ந்தவள். கர்த்தருக்காக அவள் என்ன பண்ண, தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தாலாம். அவள் சொல்லுகிறாள், ஆண்டவர், அவங்க மாமியார் சொல்றாங்க, நீ என்ன பண்ண, உன் கணவனை இழந்துட்ட, உன் தாயார் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உங்களுடைய நீங்க வணங்கக்கூடிய, நீங்கள் ஆராதிக்கக்கூடிய அந்த தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி தன் இனத்தையும் தன் சொந்த பந்தங்களையும் தான் வணங்கி வந்த அந்நிய தெய்வத்தையும் அவ விட்டுட்டு ஜீவனுள்ள தேவனை சார்ந்து கொண்டது நிமித்தமாகத்தான் இவளுக்கு மனுஷர் கண்கள்ல தயவு கிடைத்தது, அவளுக்கு இரக்கம் கிடைத்தது. தேவன் அப்படியாக இவளுக்கு இறங்கும்படியாக ஒரு மனிதனை ஏற்படுத்தி வைத்தார். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து கர்த்தர் எனக்காக இறங்குவார், எனக்காக நன்மை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக கர்த்தர் தயை செய்யக்கூடிய ஆட்களை இந்த பூமியில நியமித்து வைத்திருப்பார். ஆகையினால அந்த நேரம் கிடைக்கிற வரைக்கும், அந்த சமயம் வாய்க்கிற வரைக்கும்
நீங்க கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும், கர்த்தரை நீங்க சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும். தேவன் தயை செய்யக்கூடிய ஒரு காலத்திற்குள்ளாக நீங்க வந்திருக்கிறீங்க. ஆகையினால அதை அசட்டை பண்ணி விட்டு விடாதீர்கள். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த நேரங்களில அந்த சமயங்களில காத்திருந்து எதிர்பார்ப்போடு தேவன் எனக்கு உதவி செய்வார், சகாயம் பண்ணுவார் என்று சொல்லி அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருங்க. இவங்க இந்த பூமியில வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் இவர்களுக்கு தயை செய்யக்கூடியவராக இருந்தார். இந்த பிள்ளை கர்த்தரை என்ன பண்ண முற்றிலுமாக தன்னுடைய இரட்சகர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட இந்த ஜீவனுள்ள தேவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லி இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொண்டு வந்தது நிமித்தமாக கர்த்தர் அவளுக்கு இறங்கினார், மனதுருகினார். அவளுடைய வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா இன்னலையும் கர்த்தர் மாற்றினார். இந்த ரூத்துவை போல கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலும், கணவன் இல்லாத ஒரு நிலைமையிலும், யாருமே ஆதரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு தயை செய்வார். ரூத்துவுக்கு கர்த்தர் தயை செய்தார், இறங்கினார், அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் மேன்மைப்படுத்துவார். ஏன்னா ரூத்துக்குள்ளாக அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம், இந்த தேவன் என்னை கைவிட மாட்டார், என்னை வாழ வைப்பார் என்ற நம்பிக்கை அவளுக்குள்ளாக உண்டானது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளாக உண்டாக வேண்டும். இவளுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து போனது, இனி எதிர்காலம் எனக்கு கிடையாது என்று சொல்லி ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவளுக்கு தயை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில கூட அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்தது, இனிமே எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டார்கள், இனி இந்த பூமியில என்னால வாழ முடியாது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அற்புதத்தை செய்வார். வாசிக்கலாம் ரூத்துவின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளினுடைய நிழலுக்குள்ளாக வந்த அந்நிய பெண்ணாகிய அந்த ரூத்துக்கு நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிட்டார். அவளுக்கு தயை செய்தார், அவளை வாழ வைத்தார், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து இந்த ரூத்துவை தேவன் வாழ வைத்தார். இந்த வேளையில நீங்க கர்த்தரை உண்மையாக பற்றி கொண்டு உண்மையாக இவர்தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி யாராச்சும் இந்த வேளையில இயேசுவை நோக்கி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மைகளை செய்வார், நிறைவான பலனை கொடுப்பார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை தருவார். ரூத்தினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டானது. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இவங்க வாழ்க்கை இப்படியாக இருந்தது, அவ்வளவுதான், இவங்க இந்த பெத்லகேம்ல இருந்து புறப்பட்டு போயிட்டாங்க, வெறுமையாக தான் திரும்பிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி யாரெல்லாம் இவர்களை பார்த்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் மத்தியில எல்லாரும் மண்ணாந்து பார்க்கும்படியாக ஆச்சரியமாக இவருடைய வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க எதெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்களோ அதை எல்லாவற்றிலுமே தேவன் உங்களுக்கு சுதந்திரிக்கும்படியான ஒரு கிருபையை கொடுப்பார், தயை செய்வார். இழந்த எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்ள, இழந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள, இழந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். தேவன் இறங்குவார், உங்களுக்கு தயை செய்வார். ஆகையினால அந்த குறித்த சமயம் கிடைக்கிற வரைக்கும், அந்த குறித்த சமயத்துல தேவன் நன்மை செய்யற வரைக்கும் காத்துருங்க. அதே போலத்தான் ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் கர்த்தர் சொன்ன வாக்கு நிறைவேற வரைக்கும் அவர் என்ன பண்ணார், காத்து கொண்டிருந்தார். முழு நிச்சயமாக கர்த்தரை நம்பி மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனாக மாறி அவன் என்ன பண்ணான்னா குழந்தை இல்லாத அவன் குழந்தையை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் சொன்ன வாக்கு நிறைவேற போகிற காலம் வர வரைக்கும் அவன் காத்து கொண்டிருந்தான், எதிர்பார்த்து கொண்டிருந்தான். சொன்னதை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லமில்லவராக இருக்கிறார் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தான். இந்த வேளையில கூட நீங்களும் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். அந்த தயை எனக்கு வேணும் ஆண்டவரே, அப்பா அந்த சமயத்திற்குள்ளாக நான் வரும் பொழுது நான் அதை அசட்டை பண்ணி விட்டு விடாதபடிக்கு, ஏசாவை போல ஆண்டவர் நான் இராதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. ஏசா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவன் விரும்பினான், ஆனாலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். அந்த ஆசீர்வாதத்திற்கு அவன் ஏங்கினான், மனம் வருந்தினான், கதறினான், கண்ணீர் வடித்தான். ஆனாலும் அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காமல் போனது. இந்த வேளையில கூட அசட்டை பண்ணப்பட்டவர்களாக தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கக்கூடாது. இந்த ஏசாவை போல ஆண்டவரே அப்பா என் வாழ்க்கை மாறிவிடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் அவனுக்கு என்று ஒரு சுதந்திரத்தை வைத்திருந்தால், அவனுக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தால் அவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதபடிக்கு ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடியவனாக மாறின. நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு வேலை ஸ்தலங்களுக்கு போறோம், அந்த இடத்துல வெயிட் பண்ண முடியாதபடிக்கு என்ன பண்ணிடுறோம் சொன்னா திரும்பி வந்துடுறோம். ஐயோ கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன், அந்த நல்ல வேலை எனக்கு கிடைச்சிருக்குமே. அந்த தருணத்தை மிஸ் பண்ணவர்களுக்கு தெரியும், அந்த வேலை இழந்துட்டு கண்ணீரோடு கவலையோடு இருப்பாங்க. இதை போல தேவன் ஒரு சமயம் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த சமயம் வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் நம்ம காத்திருந்தோம்
வாசித்தோம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் வரும். ஏசாவை போல அசட்டையாயிராதீங்க, இந்த ரூத்துவை போல எனக்கு ஒரு தயை கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில வந்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்துல கூட நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் லூக்காவின் புஸ்தகத்துல 13வது அதிகாரம் 11வது வசனம், அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால், 18 வருடமாக பிரச்சனையோடு, நிந்தைகளோடு, அவமானங்களோடு, பலதரப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த இந்த கூனியுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. அந்த ஆலயத்திற்குள்ளாக கர்த்தர் வந்தார். தேவன் தயை செய்யக்கூடிய அந்த நாளில அந்த இடத்துல அந்த கூனி இருந்தால், தேவனிடத்துல இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால், அவளுடைய வாழ்க்கையில 18 வருடங்களாக எவ்வளவு வெட்கத்தோடு, எவ்வளவு நிந்தையோடு இருந்திருப்பா. யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க இப்படி நிந்தைகளோடும் அவமானங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த மக இயேசு வருகிற நேரத்துல ஆலயத்திற்குள்ளாக இருந்தா உங்களுக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால், வீட்டில இருந்தா எந்தவித நன்மையும் வராது. தேவனை தொழுது கொள்ளக்கூடிய அந்த காலங்களில கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டும். அந்த ஆலயத்துல தேவன் எழுந்தருளுவார். அந்த ஆலயத்துல தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார், பிரச்சனையை மாற்றுவார். 18 வருஷமாக இருந்த அந்த மகளுடைய வாழ்க்கையில இருந்த அந்த கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்பட்டது. இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தியாக மாறினாள் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோங்க. கர்த்தர் என்ன பண்ணார்? மனதுருகினாராம். வாசிப்போம் அதே லூக்காவின் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம், அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. கர்த்தர் அழைக்கிறாரு, நீ வா, கிட்டவான்னு சொல்லிட்டு அந்த மகளை தொட்டு சுகத்தை கொடுக்கிறாங்க. சுகத்தை கொடுத்த உடனே அவள் உடனே என்ன பண்றனா, எவ்வளவும் நிமிரவே கூடாத ஒரு கூனியா இருந்த அவள் நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்மையை பெற்ற நாம் நன்றி கெட்டவர்களாக இராதபடிக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நன்மை பெற்ற அந்த கூனி உடனே கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினான். உடனே என்ன பண்ணான்னு சொன்னா கர்த்தரை துதிக்கக்கூடியவளாக மாறினாள். இந்த வேளையில தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், கர்த்தர் தயை செய்தார் என்று சொன்னால், இரக்கம் பாராட்டினார் என்று சொன்னால், நன்மை செய்தார் என்று சொன்னால், ஏற்ற நேரங்களை ஏற்ற காரியங்களை செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார் என்று சொன்னால், நீங்க சாட்சியுள்ளவர்களாக மாற வேண்டும். நன்மையை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. இந்த மகள் தேவன் சகாயம் செய்யக்கூடிய நாட்களில கர்த்தருடைய ஆலயத்துல இருந்தால், தேவன் இறங்கக்கூடிய நாட்களில ஆலயத்திற்குள்ளாக இருந்தா, அதே போல நீங்களும் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய அந்த தருணங்கள் வரும் பொழுது அதை மிஸ் பண்ணாதபடிக்கு தேவ பாதத்துல காத்திருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்து உங்களை என்ன பண்ணுவாருன்னா மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனப்படுத்துவார். நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவார். இந்த கூனி எவ்வளவும் நிமிர முடியாதபடிக்கு போற இடங்களில் எல்லாம் அவளுடைய வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க போகும்பொழுதெல்லாம் வேதனையும் கண்ணீரும் கவலையுமா இருந்திருப்பாங்க. இப்படியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மனமிறங்குவாராம். கர்த்தர் மனமிறங்கினார் என்று சொன்னால், தேவன் எழுந்தருளினார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு தயை செய்தார் என்று சொன்னால், சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும். தேவன் நன்மை உங்களை தேடி வரும். ஆகையினால பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இடைப்பட்ட அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிற. எல்லா காரியத்துக்கும் சமயம் உண்டு, எல்லாவற்றுக்குமே காலம் உண்டு. ஆகையினால என் வாழ்க்கையில நன்மை நடக்கலன்னு சொல்லிட்டு தடைப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தேவனை விட்டு அகன்று போகாதபடிக்கு கர்த்தரை பற்றி கொண்டிருங்க, கர்த்தரோடு பழகி கொண்டிருங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியத்தை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தாவே, கேட்ட சத்தியத்தின்படியாக தேவரீர் எழுந்தருளி ஆண்டவரே சியோனுக்கு நீர் இறங்கக்கூடியவராக இருக்கிறீர், தயை செய்யக்கூடியவராக இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீர் தயை செய்து அற்புதமாய் ஆச்சரியமாய் இவர்களை நீர் வழி நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்ய வேண்டும், தயை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் நடக்கட்டும், ஆசீர்வாதங்கள் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.